தாழ்வார பகுதி மக்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம். ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வருகிறது. சாதாரணமாக இப்போது மழை பெய்யக்கூடிய காலம் அல்ல. ஆனால் ஒரு மேலடுக்கு சுழற்சி இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அணைகள், அது முக்கியமான அணையான பேச்சுப்பாறை அணை, பெருஞ்சாணி அணை வந்து ஆல்மோஸ்ட் முழு கொள்ளளவில் இருக்குது. விவசாயிகளுக்கு கொஞ்சம் திறந்து விட்டது போக மீது தண்ணி முழு கொள்ளளவில் இருக்குது. அதனால் இன்றைக்கு வந்து நாங்கள் மதகுகள் எல்லாமே திறந்து வச்சுருக்கோம். ஒரு 6 முக்கியமான மெயின் மதகுகளும், அதே போன்று ஒரு பேரிடர் காலத்தில் ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்கை கணிப்பதற்கான ஒரு மதகு, எல்லா மதகையும் ஓரளவு திறந்து வச்சுருக்கோம். அந்த தண்ணி வந்து இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ரொம்ப கவனிச்சுட்ருக்கோம். இதே போன்று மற்ற சின்ன அணைகளும் அதே போன்று கண்காணிக்கப்படுகிறது. இது எங்களை பொறுத்தவரை இந்த 2 ஆண்டு காலத்தில் வந்து பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படாமல் தடுத்திருக்கோம். அது எப்படின்னா, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ், அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாக நான் சொல்லுவேன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து தடை செய்த பிறகு பல நீர்நிலைகளில் வந்து அந்த பிளாஸ்டிக் அந்த மடைகள் எல்லாம் அடைச்சிட்டு இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கோம். அதனால எங்கேயுமே இப்போ தடை இல்லாமல் வாட்டர் ஃப்ளோ இருந்துகிட்டு இருக்குது. அது நிச்சயமாக நீண்ட காலமாக இந்த பேச்சுப்பாறை அணை கட்டண காலத்தில் போடப்பட்ட கால்வாய்கள் வந்து சீரமைக்கப்படலை. இப்போ அதுக்கும் ஒரு விரிவான திட்ட அறிக்கையை ராப்கோஸ் நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அது வறட்சிமயத்தில் முழு வீச்சில் வரும். இப்போ வந்து எந்த இடங்கள்லாம் உடைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதோ அவற்றை கண்காணித்து அவற்றுக்கெல்லாம் முன்னேற்பாடுகளை செய்திருக்கின்றோம். ஓரளவுக்கு எல்லா ஷட்டரும் வந்து செயல்படுகின்ற விதத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அதே போன்று தாழ்வார பகுதி மக்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம். ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் உடனடியாக அவர்களை மாற்று இடங்களுக்கு மாற்றுவதற்கான வழிமுறைகளும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்காங்க. எனவே இதில் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை. நாங்கள் தீவிரமாக ஒவ்வொரு நிமிஷமும் அதை கண்காணிச்சுட்டு இருக்கோம். இப்போ தண்ணீர் எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ திறந்து விட்டுருக்கோம், வந்தால் அதிகரிக்கலாமா? இப்போ என்னென்னா, நமக்கு ஒரு பெரிய இப்போ வந்து 8000 கண்ணாடி வருது. நம்ம வந்து 4000 கண்ணாடி நம்ம திறந்துட்டு இருக்கோம். அது வந்து சஃபிஷியண்ட்டாக போதும். ஆனால் இப்போ என்னென்னா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் குறிப்பாக மாஞ்சோலை ஏரியாவிலெல்லாம் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருந்ததுன்னா அதனுடைய தொடர்ச்சியான நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த தென் பாகமான நமக்கும் அதிகமான மழை இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா கூடுதல் தண்ணி திறக்கிறதை பற்றி உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அதை பற்றி முடிவெடுக்கும். அது தற்போதைய வரக்கூடிய வரத்தை பார்த்தால் இது நமக்கு நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதை தீவிரமாக பார்த்துக்கிட்டு அதுக்கு வழிமுறைகளை செய்யும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.